அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். மெட்ரோ ரயில் பணிக்காக 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை விமான நிலையத்திலிருந்து கீழாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயில் பணி திட்டத்திற்கு முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் வெளியிட்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது புறநகர் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதற்கு பிறகாக அங்கு மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு தற்பொழுது முதற்கட்டமாக தமிழக அரசு 1964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நிலம் கையகப்படுத்துதல், பயன்பாட்டு மாற்றம் உள்ளிட்ட பிற பணிகளை மேற்கொள்வதற்காக முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாயை வெளியிட்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதில் 1816 கோடி ரூபாயில நிலம் கையகப்படுத்த மட்டும் செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 ரயில் நிலையங்களை இணைக்கக்கூடிய வகையில சென்னை விமான நிலையத்திலிருந்து கீழாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை இருக்கக்கூடிய 15.46 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது அமைய இருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், இரும்புலியூர், பீக்கன்கரணை, பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 13 ரயில் நிலையங்களோடு இந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து கீழாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்பது அமைய இருக்கிறது. அதாவது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து அந்த மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்த நிலையில முதற்கட்டமாக அதற்காக நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பிற பணிகளை மேற்கொள்வதற்காக 1964 கோடி ரூபாயை முதற்கட்டமாக தமிழக அரசு நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.